Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். Group 4, Group 1 and Group 2 combined batch அடுத்த ஒரு 6 மாசம் எந்த ஒரு கேப்மே இல்லாம டேட் வைஸ் ஸ்கெட்யூல் போட்டு கண்டினியூவா எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆக போறோம். இந்த 6 மாசம் கண்டினியூவா படிச்சிட்டோம்னா எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் Group 1, Group 4, Group 2 எது வந்தாலும் எக்ஸாம்க்கு தயாராக இருக்க முடியும். அதுக்காக ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஸோ என்னெல்லாம் கவர் ஆக போகுது, எப்படி கவர் பண்ண போகிறோம் எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு இது ஓகேன்னு ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது December 28 நம்ம வந்து இப்போனாக்கா ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே Jan 1 வரைக்கும் இதில் வந்து இப்போனாக்கா ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏன்னா டெஸ்ட் 1 உங்களுக்கு Jan 2 வந்து இப்போனாக்கா இருக்கும். ஓகேவா ரைட். ஸோ ஸ்கெடியூல் நான் இங்கே வந்து இப்போனாக்கா கொடுத்துருக்கேன். இது வந்து Group 4க்கும் உண்டு, Group 1க்கும் உண்டு, எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா. ஸோ ஸ்கெடியூல் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதெல்லாம் கவர் ஆக போகுது, எப்படி பண்ண போகிறோம் அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ரைட். நம்ம டெஸ்ட் பேட்சில் எது வந்து இப்போனாக்கா முக்கியம், 3 மெத்தடில் டெஸ்ட்டு வந்து இப்போனாக்கா பார்க்க போகிறோம். சிம்பிள் ரிவிஷன் ரொம்ப வந்து இப்போனாக்கா இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எடுத்தாலும். ஓகேவா ரைட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் அதிகமாக வந்து இப்போனாக்கா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எது முக்கியம், சமச்சீர் புத்தகம் ரொம்ப வந்து இப்போனாக்கா முக்கியம் இல்லையா. ஓகே அப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள் Group 4 எடுத்திங்கன்னா 75 கேள்விகள் மேக்ஸ் இல்லாமல் ஒரு 55 கேள்வி கிட்ட 50 கேள்வி கிட்ட Group 4ல் கேட்கலாம். Group 2ல் ஒரு 40 கேள்விகள், Group 1ல் 175 கேள்விகளில் 80லிருந்து 100 கேள்விகள் சமச்சீர் பேஸ் பண்ணி கேட்கலாம். அப்போது ப்ரைமரி சோர்ஸ் அதான் முக்கியமானதாக இருக்குது. அப்போ சமச்சீர் புக்கை ஃபுல்லாக படிக்கணும், அதை வந்து இப்போ நாங்கள் முடிக்கணும். ஓகே ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சமச்சீர் பேஸ் பண்ணி மட்டுமே 16,000 கேள்விகள் நம்ம வந்து இப்போ நாங்கள் வைக்க போகிறோம். வெறும் சமச்சீர் புத்தகம் மட்டும்தான், வேறு எந்த ஒரு அவுட் சைட் புத்தகம் இல்லாமல் சமச்சீர் புத்தகம் பேஸ் பண்ணி மட்டுமே 16,000 கேள்விகள் நம்ம இங்கே வந்து இப்போ நாங்கள் வைக்க போகிறோம். ரைட். ஓகே இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் வந்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். 90 ஒன்-லைனர் டெஸ்ட் சீரிஸ். ஒன்-லைனர்ஸ் அப்படின்னா சும்மா 700 அந்த மாதிரி வந்து இருக்காது, எல்லாமே டெப்த்தாக வந்துருக்கும். இதுக்கான சாம்பிள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா ரைட். இந்த 90 ஒன்-லைனர் டெஸ்ட் சீரிஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10,000 கேள்வி கிட்ட கவர் பண்ண போகிறோம். ரைட்டா. அடுத்தது எக்ஸாம்பிள் இங்கே பாலிட்டி நம்ம வந்து 10th வந்து இப்போ நாங்கள் படிக்கிறோம். ரைட்டா. 10th ஒன்-லைனர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதே 10th புக்கை பேஸ் பண்ணி டிஎன்பிசி எப்படி கேட்பாங்க, ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த 4 ஆப்ஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு எம்சிக்யூ மெத்தடில் வந்து இப்போ நாங்கள் இருக்கும், ஆப்ஷன் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இப்போ நாங்கள் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸில் சமச்சீர் புத்தகத்தை கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிறீங்க, படிக்க வைக்கிறோம். அது படித்ததுக்கப்புறமா அதே புக்கை பேஸ் பண்ணி அதே பாடங்களை பேஸ் பண்ணி 4 ஆப்ஷன் போட்டு டெஸ்டிங் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ ஒரே புக்கை நீங்கள் 2 டைம் வந்து இப்போ நாங்கள் படிப்பீங்க, ரிவிஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இப்போ நாங்கள் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு டிகிரி லெவல் கேள்விகள். இந்த டிகிரி லெவல் கேள்விகள் Group 4க்கும் அப்ளிகபிளாக வந்து பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா காம்படிஷன் அதிகமாக வந்துருக்கு, பட் டைம் எல்லாமே ரஷ் பண்ண மாட்டோம், ப்ராப்பராக தான் வந்து இப்போ நாங்கள் இருக்கும். கிளியரா. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து இப்போ நாங்கள் இருக்கும். 24/7 லைஃப் டைம் வேலிடிட்டி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால சப்போஸ் நான் இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் அனுப்புகிறோம், இப்போ Jan 2 டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் அன்றைக்கி அனுப்புகிறோம் அப்படின்னா அன்றைக்கி அட்டன் பண்ண முடியலனாலும் நீங்கள் பின்னாடி வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே பிடிஎஃபாக நான் வந்து கொடுத்துருவோம், நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் அப்போ அக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேவா ரைட். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கு, அதாவது Group 4 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க எனக்கு வேணும் அப்படின்னா தமிழுக்கு டெஸ்ட்டு வந்து இருக்கும், தமிழுக்கான வீடியோஸில் வந்து ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் Group 1 தனியாக பேட்ச் போடுவாங்க, Group 2 போடுவாங்க, Group 4 போடுவாங்க. நம்ம அப்படிலாம் இல்லாமல் கம்பைண்டாக வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு எக்ஸாம் முதல்ல வந்தாலும் அதுக்கு வந்து பின்னாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம தனித்தனியாக பேட்ச் போட்டதை விட ஒன்றா போட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரியா. அப்போது தமிழுக்கான வீடியோஸில் வந்திருக்கும், டெஸ்ட்டு வந்திருக்கும். ஃப்யூச்சரில் Group 2க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கான டெஸ்ட்டும் இருக்கும், அதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். டெஸ்ட் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட் தான். ஓகேவா ரைட். இப்போ நம்ம இந்த ஃபேஸ் வந்து இப்போ நாங்கள் பார்க்கலாம். ரைட். ஓகே இங்கே வந்து பாருங்கள், ஒன்-லைனர் டெஸ்ட் சீரிஸ் அந்த பொது தமிழ் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். Group 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தமிழும் சேர்த்து வந்து இப்போ நாங்கள் பண்ணலாம். எனக்கு Group 4லாம் வந்து இப்போ நாங்கள் வேணாம், Group 1 மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ் வந்து இப்போ நாங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இங்கே பாருங்கள் நான் டேட் வைஸாக வந்து கொடுத்துருக்கேன். டேட்டில் உங்களுக்கு 1 டே விட்டு 1 டெஸ்ட் வந்து இப்போ நாங்கள் இருக்கும், ஒரு நாள் கேப் வந்து இருக்கும். சப்போஸ் போர்ஷன் அதிகமாக இருந்தால் 2 டேஸ் கேப் வந்து இப்போ நாங்கள் இருக்கும். ரைட்டா. ஸோ Jan 2 நம்ம வந்து இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கிளியர். ஸோ Jan 2, Jan 4, Jan 6, Jan 4 அண்ட் Jan 5 நம்ம வந்து வச்சிட்டோம் இல்லையா. ஓகே இப்போ டெஸ்ட் 5 பாருங்கள் Jan 11 வந்திருக்கு, பாலிட்டி நம்ம வந்து வைக்கிறோம். ரைட். இப்போ 5 பாலிட்டி வந்து முடிச்சோமா, 5 பாலிட்டி முடிச்சதுக்கப்புறமா டெஸ்ட் 6ல் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து இப்போ நாங்கள் ஆரம்பிக்கும், ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம்மில் ஒரு 5 வந்து இப்போ நாங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் ஐஎன்எம் 5 முடிச்சுக்கோங்க, ஜியாகிரஃபி வந்து இப்போ நாங்கள் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 5 வந்து இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஃபேஸ் 1ல் மட்டுமே உங்களுக்கு மொத்தமாக 35 டெஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் இருக்கும். ஓகேவா. இதில் கவர் ஆகிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு யூனிட் நம்பர், சயின்ஸு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக வந்திருக்கும். அதுக்கான ஃபுல் ஸ்கெடியூல் நான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து இப்போ நாங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா ரைட். இப்போ இது உங்களுக்கு எம்சிக்யூ மெத்தடில் வந்து இப்போ நாங்கள் சரி இல்லை, ஒன்லைனில் வந்து இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ரைட்.
எம்சிக்யூ எப்படி வந்து பின்னாக இருக்கும்? ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். லாஸ்ட் டேட் வரைக்கும் வந்து பின்னாக இருக்குங்க. கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். நீங்கள் ஒரு பிளான் வந்து பின்னாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போ வந்து பின்னாக முடிக்க போகிறோம் அந்த மாதிரி பிளானை வந்து பின்னாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். டேட் அதான் நான் வந்து பின்னாக கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே ரைட். ஸோ ஃபேஸ் 3 முடியும் போது இங்கே பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 89 ஜூன் 25 வரைக்கும் நம்ம வந்து பிளான் கொடுத்துருக்கோம். அப்படின்னா நீங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் வந்து பின்னாக படிக்க போகிறீங்க. ஸோ அது வரைக்கும் படித்த டெஸ்ட்டு நான் மட்டும்தான் எக்ஸாம் ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். ஏன்னா பிளானரில் ஜானில் வர குரூப் 4 எக்ஸாம் ஜூன் மாதம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாம் வருமானு கேட்டீங்க சந்தேகமான விஷயம் தான் இல்லையா? எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அப்போ ஜூன் நம்ம ஃபோக்கஸாக வந்து பின்னாக வச்சுருக்கோம். அது வரைக்கும் படித்து முடிக்க போகிறோம். ரைட். அடுத்து லாஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஃபுல் டெஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். இது உங்களுக்கு ஒன்லைனர் பேஸ் பண்ணி வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. ரைட்டா? அடுத்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பேஸ் பண்ணி வந்து பின்னாக இருக்கும். ஸோ இதுக்கான சாம்பிள் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பின்னாக செக் பண்ணி பாருங்கள். ரைட். ஓகே. ஸோ ஆப்ஷன் பேஸ்ட் டெஸ்டிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. டேட் இங்கே நான் வந்து பின்னாக மென்ஷன் பண்ணலை. ஏன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜானில் ஆரம்பித்து ஜூனில் வந்து பின்னாக முடிக்கிறோம். இந்த மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு இந்த எம்சிக்கு வந்து பின்னாக ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் பாலிட்டி வந்து ஒரு 5 வந்து பின்னாக முடிக்கிறீங்க ஃபேஸ் 1ல். ஓகேவா? அந்த 5 முடிக்கும் போதே அந்த 5 பாடங்கள் இருக்குது பாருங்கள், அதை பேஸ் பண்ணி எம்சிக்யூ மெத்தட் உங்களுக்கு போர்ஷன் வந்து பின்னாக வந்துடும். அது மிட்வேலே வந்து பின்னாக வரும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சமைச்சர் புத்தகம் ஆப்ஷன் எல்லாம் படிக்க மைண்டில் ஸ்ட்ராங் ஆகிடும். அதை படிச்சுட்டு அப்படிங்க ஆப்ஷன் பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பின்னாக இருக்கும். இங்கே உங்களுக்கு 100 கேள்விகள் வந்து மொத்தமாக வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? ஒன்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடத்தையும் எவ்வளோ வந்திருக்கலாம்? 65, 55, 35, 45, 105, 110 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பின்னாக மாறும். ஏன் அப்படின்னா அந்த பாடங்களில் A to Z எல்லாம் கவர் ஆகணும். எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். அந்த படிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் சமைச்சர் புக்கை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமே போதுமானதாக இருக்கும். ரைட். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து பின்னாக படிப்பீங்க. இதில் மொத்தம் உங்களுக்கு 60 டெஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேங்க. இந்த லைன் வந்து பின்னாக முக்கியம், இந்த பாடம் வந்து முக்கியம், அந்த மாதிரி கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து பின்னாக முடிப்போம். இதில் 3 ஃபுல் டெஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். ஸோ 58, 59, 60 உங்களுக்கு 3 ஃபுல் டெஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். ஓகே. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டிகிரி லெவல் கேள்விகள் வந்து பின்னாக இருக்கும். ஸோ டிகிரி லெவலுக்கான போர்ஷன் அதுக்கான அப்டேட் உங்களுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்போ நம்ம வந்து கொடுப்போம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்புறமா ஒரு 3 மாதம் டைம் வந்திருக்கும். அந்த டைமில் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான டெஸ்ட் பேட்சாக வந்து பின்னாக இருக்குது. ஸோ சயின்ஸ் இங்கே வந்து பின்னாக கொடுத்துருக்கேன் இல்லையா? ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம கவர் ஆகிற விஷயங்கள் என்னென்னு அப்படின்னா சமைச்சர் புத்தகம் ஃபுல்லாக வந்து முடிக்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி மொத்தமாக உங்களுக்கு ஒரு 10,000 கேள்விகள். அடுத்தது அது ஆப்ஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கும். அதில் ஒரு 6,000 கேள்விகள். டிகிரி பேஸ் பண்ணி வந்திருக்கும் 2,500 கேள்விகள். ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 19,000 கேள்விகள் கிட்ட வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே. கண்டிப்பாக சாத்தியமான விஷயம் தான். ப்ளஸ் தமிழுக்கான டெஸ்ட்டு, தமிழுக்கான வீடியோஸில் வந்து பின்னாக இருக்க போகுது, இங்கிலீஷ்க்கான வீடியோஸில் வந்து இருக்க போகுது. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1000 rupees நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது குரூப் 1 தனியாக 1000 ரூபாய், குரூப் 2 1000 ரூபாய் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்காக 1000 rupees நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட் எனக்கு ஒர்த்தாக இருக்குன்னா நீங்கள் வந்து பின்னாக ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ட்ரஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ட்ரஸ்ட்டாக வந்து பின்னாக நீங்கள் நம்பலாம். நம்ம சேனலில் எடுத்து பாருங்கள், ஆக்டிவிட்டி எடுத்து பாருங்கள். ரிசல்ட் நம்ம வந்து பின்னாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். சாம்பிள் கொடுத்துருக்கேன். எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து ஃபிக்ஸாக வந்து பின்னாக வச்சுருக்கேன். தனித்தனியாக வந்து பின்னாக வைக்கல. ஓகே நினைக்கிறேன். இது ஆஃபர் ப்ரைஸாக வந்திருக்கு. நீங்கள் ஜான் 1 வரைக்கும் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்தா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். பேட்சை ஓப்பனாக தான் உங்களுக்கு வந்து பின்னாக ஜாயின் பண்ணி விடுறேன். டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.